தென்னக காசி அப்படின்னு நம்ம ஈரோட்ல இவ்வளவு ஒரு அழகான ஒரு ஆலயத்தை எழுப்பக்கூடிய ஒரு யோசனை உங்களுக்கு எப்படி வந்தது சுவாமி? யோசிக்கிறதெல்லாம் நம்ம செஞ்சிடறோமா அப்படின்னா இல்லை. யோசிக்கிறது எல்லாமே நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னா இல்லை. திருப்பி அது எதுன்னு சொல்றேன், யோசனைகள் தான் பிரதிபலிக்கும். உன் யோசனையை நீ ஆழமாக உள் மனதிலையும் ஆழ் மனதிலையும் வை, அது பிரதிபலிக்கும். உன் எண்ணம் தான் வாழ்க்கைன்னு சொல்றான். ஏன் அந்த எண்ணம் தான் வாழ்க்கைன்னு சொன்னாங்க? நம்ம எதைய உள்ள போட்டு நம்ம யோசிச்சுட்டே இருக்குமோ அது வாழ்க்கையா மாறும். நல்ல விஷயங்கள் நினைச்சா நல்ல இடத்துக்கு போவோம், கெட்ட விஷயங்கள் நினைச்சா கீழே போவோம். எனக்கு இந்த யோசனைங்கிறது நான் வந்துச்சுன்னு சொல்றதை விட பைரவர் வந்துட்டானதான் நான் சொல்லணும். சின்ன வயதில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, எப்பவுமே கிராமத்துல எல்லாம் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சூரியனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வரும்போது தாத்தா போய் ஒரு வார்த்தை சொல்லி, என்னடா அது சாமியார போயிடுவான்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்ற வார்த்தை. எங்கள் குடும்பத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. சராசரி எல்லா குடும்பத்துலேயும் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுதான். அப்பா அக்ரிகல்ச்சர் தொழில் இப்படித்தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு நார்மலான ஒரு குடும்பம், கடவுள் கொடுத்த பெரிய வரம். இப்போ இந்த கோயில் கட்டணும்னு எண்ணங்கள் உருவானது நான் உருவாக்கிட்டேன்னு சொல்றதை விட அவன் உள்ள வந்துட்டானதேன்னு சொல்லணும். நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. அதை நம்ம ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு என்ன வழி? நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு முகம் டல்லா இருந்தால் ஃபேஸ் வாஷ் பண்றோம், அது மாதிரி நம்மள மெருகு ஏற்றிக்கணுங்கிறத நல்லா சொல்றோம். மெருகுங்கிறது என்ன? ஒரு பாலிசின்னு சொல்லலாம். எண்ணத்தை ஸ்ட்ராங் பண்ண 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 உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறி போயிட்டே இருக்கும். அப்போ எந்த ஒரு விஷயங்களை நீங்க ஸ்ட்ராங்கா மனசுக்குள்ள ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருக்கும். யாருமே எதுவுமே மனிதர் இந்த உலகத்துல தப்பான மனிதர்கள் கிடையாது. நீங்க ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சா கூட அதை அடிக்கடி அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டு பாருங்க, அதை நீங்கள் கார் வாங்கிடுவீங்க. அதை அடைஞ்சிரும். அந்த காரணம் அந்த போய் சேர்ந்துரும் அந்த இடத்துக்கு. ஒரு வீடு கட்டணும்னு நினச்சி பாருங்க, அந்த வீடு கட்டிடுவோம். அது காலங்கள் ஆகலாம். அது மாதிரி நான் இந்த கோவில் எடுத்தேன், முயற்சி எடுத்தேன், கடவுள் உள்ள வந்தால் முயற்சி எடுத்தேன், ரொம்ப காலங்கள் நீண்டுது. அந்த நீண்டு முடிஞ்சு எண்டு பிரதிஷ்டி பண்ணுறங்கிறது எல்லாருமே நாடை திரும்பி பார்க்குற அளவுக்கு அவன் வந்து ஜொலிச்சான். அதுதான் பைரவர் சக்தி. நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய எண்ணத்தை பலப்படுத்துங்க. நான் எப்படி இதை அமைச்சேன், இன்னைக்கு எல்லாரும் பேசப்படுற ஒரு பொருளாக இந்த பைரவர் கோயில் அமைஞ்சிருக்கோ, நீங்களும் அதில் வெற்றியாளனாக மாற முடியுங்கிறது தான் பைரவருடைய சக்தி.